இயல்பில் சாதுவான குணமுடையவள். பெற்றோருக்கு, குறிப்பாக அப்பாவின் பார்வைக்கே கட்டுப்பட்டவள். சத்யனும் மனைவி வேலைக்கு செல்வதை விரும்பியதாய் தெரியவில்லை. ஒருவேளை தன் அம்மா பணிக்கு செல்வதால் மனைவி மனையாளாக இருக்கட்டும் என்று முடிவு செய்து விட்டானோ என்னவோ. அடுத்த வருடத்திலேயே நிவேதா பிறந்துவிட சங்கீதாவிற்கு வீட்டு பொறுப்புகளே நிறைய இருந்தது. மந்திரமூர்த்திக்கு தனது செல்ல மகள் இப்படி வீட்டு வேலைகளை இழுத்து போட்டு செய்வதில் சிறிது வருத்தம்தான். தனது தகுதிக்கேற்ற வசதியான குடும்பம் இல்லை என்றாலும் சத்யனின் நிறம், மனம், குணம், நல்ல படிப்பு, ஒழுக்கம் எல்லாவற்றையும் விட உள்ளூர் வரன் என்பதால் மந்திரமூர்த்தி மகளுக்கு மனம் முடித்து வைத்தார். குறையொன்றும் இல்லைதான். இருந்தாலும் மகளை பார்க்க வரும் நேரமெல்லாம் வேலை வேலைன்னு பட்டினி கிடந்துராத, உடம்பை பார்த்துக்கமா என்று தன் ஆற்றாமையை வெளிப்படுத்த தவறமாட்டார். அம்மா மஞ்சுளா தான் கணவனை தட்டி வைப்பாள். பொம்பளை பிள்ளை வீட்டில் வேலை செஞ்சால் தேஞ்சு போயிட மாட்டா. நீங்கள் ஏதாவது வம்பு வளர்க்காம மாப்பிள்ளை வீட்டில் போனமா வந்தமான்னு இருங்க